வணக்கம் பானு. தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்தாமல் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மழை காலங்களில் பரவக்கூடிய டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா மற்றும் விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் தற்போது மக்களை தாக்க துவங்கி இருக்கிறதாகவும், பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு போன்ற விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு நோக்கி வருவதாகவும், மேலும் பல அரசு மருத்துவமனைகள் நோயாளிகள் அதிகமாக காணப்படுவதாகவும், ஆனால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை, அதே போல போதுமான மருந்துகள் வழங்கப்படுவதில்லை எனவும், ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் ஒரே ஊசியை நோயாளிக்கு போடும் அந்த நிலையானது இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகள் கழிவு நீரால் நிரம்பி வழிவதாகவும், மேலும் முழுமையாக அந்த கழிவுகள் அகற்றப்படாத நிலையில் அரசு மருத்துவமனைகளை நோய்களை உருவாக்கும் இடமாக மாறியிருப்பதாகவும், பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து காய்ச்சல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் காய்ச்சல் முகாம் நடத்துதல், அதே போல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் தடுத்தல், பழைய டயர் பாத்திரங்களில் மழைநீர் தேங்காமல் தடுப்பது போன்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது, அதே போல குறிப்பிட்ட இடைவெளியில் குடிநீர் தொட்டிகளில் குளோரின் மருந்து தெளிப்பது, கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பது, கொசு மருந்து அடிப்பது போன்ற எவ்விதமான முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளாமல், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை செலுத்தாமல் தனது உடல் நலனை தினமும் பேணி காக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் மருந்து பொருட்களை மொத்தமாக வாங்கி தராததன் காரணமாக பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய நோயாளிகளுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும், அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இந்த ஆன்டிபயாட்டிக் அதே போல அனைத்து மருந்து பொருட்களும் முழுமையாக கையிருப்பில் இருப்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதிகமான நோய் பரவி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இணைந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காய்ச்சல் முகாம்கள் நடத்துவது, தொடர்ந்து கொசு மருந்து அடிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், பொதுமக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய டெங்கு, சிக்கன் குனியா உள்ளிட்ட பல்வேறு விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், போதிய மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் எனவும், அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுபோல பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முறையான மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இவ்வறிக்கையை குறிப்பிட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பானு, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.